ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ராமானுஜர் சேவிக்கிற பாக்கியம் கிடைச்சது இல்லையா அவளுக்கு. சேவிச்சுட்டு ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லின்னு இருக்கா. அதில் இன்றைக்கி 78வது வாக்கியம், வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே. வாக்கினால் வென்றேனோன்னா வாக்கு சாமர்த்தியத்தால் ஜெயிக்கிறது. நல்ல சாதுரியமாக நேர்த்தியாக எழுத்தாப்பில் இருக்கிறவாள்கிட்ட ஆன்சரே பண்ண முடியாது, அந்த அளவுக்கு நல்ல கரெக்டான வார்த்தையாக போட்டு பேசுறது. அந்த மாதிரி சொல்கிறவர் பட்டருங்கிறவர் பராசர பட்டர். பராசர பட்டர் வேதவியாசர் ரெண்டு பேரும் ஆண்டாள் கூரத்தாழ்வாரோட திருக்குமாரர்கள். அவள் ரெண்டு பேருமே ஸ்ரீரங்கநாதரோட பெருமாள் பிரசாதத்தால் அவதரித்தவா. வைகாசி அனுஷத்தில் ரெண்டு பேருமே பிறந்தவா. அவள் 5 வயசு குழந்தையாக இருக்கும்போது பராசர பட்டர் வாசலில் விளையாடின்னு இருந்தார். அப்போது ஒரு பல்லக்கில் சர்வக்கிய பட்டர்னு ஒருத்தர், ஒரு பெரிய வித்வான் சிஷ்யர்களோடு வந்துட்டு இருந்தார். அப்போ பல்லக்கில் வரைச்ச முன்னாடி என்ன பண்ணுவா, விருது ஊதிண்டே வருவா. அப்படின்னா வித்வானோட பெருமையை பற்றி பேசுறது. அவர் சர்வஜன் வரார், எல்லாத்துலேயும் வித்வான் வரார் அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்டே வருவா. சர்வஜன் வரான்னு கேட்டோன்னு இந்த குழந்தைக்கு ஆச்சரியமாக இருந்தது. யார் அது? வித்வத் சிகாமணிகளான ராமானுஜர், திருமலை நம்பி, கூரத்தாழ்வார், எம்பார் எல்லாரும் இருக்கும்போது வேற யார் சர்வஜன் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பல்லக்குக்கு முன்னாடி கம்பீரமாக நின்று யார் சர்வஜன் பார்க்கணுன்னு ஆசைப்படுறா. அப்போ அவர் எட்டி பார்க்குறார். ஓ, நீர் தான் சர்வஜனரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடி மணலை கீழேந்து எடுத்து கையில் வச்சுட்டு, என் கையில் இப்போ எவ்வளோ மண் இருக்குது அப்படின்னு கேட்குறது அந்த குழந்த. இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில. எப்படி மண் எப்படி எண்ணி பார்க்க முடியும், மண் துகள்கள் எவ்வளவுன்னு எப்படி தெரியும்னு முழிக்கிறார். அப்போ அந்த குழந்தை சொல்கிறது, ஒரு பிடி மணல்னு சொல்ல தெரியலையே, நீரெல்லாம் ஒரு சர்வஜனோ அப்படின்னு சொல்கிறது. அதை கேட்டு வித்வான் அப்படியே வாயடைச்சி போயிட்டு மட்டும் இல்லை, அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக படுது. இறங்கி அந்த குழந்தைய அப்படியே அணைச்சிட்டு யாரோட குழந்தைன்னு கேட்குறா. அப்பா அவள் சொல்கிறா, பக்கத்தில் இருக்கிறவாளாம், இது கூரத்தாழ்வாரோட குழந்தை அப்படின்னோடனே அப்பா அவர் சொல்கிறார், ஓ, கூரத்தாழ்வார் பையனா? அதான் பறப்பதின் குஞ்சு தவழுமோ, அதாவது பறக்கிற பறவைகள்லாம் இருக்கே, அதோட குஞ்சு என்ன தவழ்ந்தா போகும், அதுவும் பறக்கத்தான் செய்யும். அது மாதிரி அவள் அப்பா ரொம்ப வேதாந்தி, அப்போ அந்த குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு அவரே ஆச்சரியப்பட்டு அந்த குழந்தைய பல்லக்கில் வச்சுண்டு கூரத்தாழ்வார் இல்லை திருமாளிகைக்கு முன்னாடி இறக்கி விடுறார். அப்போ வாசலில் பொன்னாச்சியார் இருக்கா. அவள் யாருன்னா பிள்ளை உறங்காவலிதாசரோட மனைவி. அவள் என்ன பண்ணுறா, சுற்றி போடுறா குழந்தைக்கு. ஏன்னா கண்ணெச்சில் பட்டிருக்கும், இந்த குழந்தை ரொம்ப சாமர்த்தியமான நன்னா பேசுகிற குழந்தை, கண்ணெச்சில் பட்டிருக்குன்னு அவள் சுற்றி போட்டாளாம். அந்த அளவுக்கு இந்த குழந்தைக்கு பேச்சு சாமர்த்தியம் ரொம்ப ஜாஸ்தி. அதுதான் திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்கிறா, வாக்கில் வென்றேனோன்னு. அந்த மாதிரி இன்னொரு தடவை தான் ஆச்சு. கொஞ்சம் ராமானுஜருக்கு வயசான உடனே இவர் பராசர பட்டர் சொல்கிறார், திருநாராயணபுரத்தில் ஒரு மாதவாச்சாரியார் ஒருத்தர் இருக்கார். அவரும் பெரிய வேத விற்பனர் தான், வேதாந்தி தான். ஆனால் கொஞ்சம் தந்தியாக இருந்தவர். தந்தின்னா இந்த யானைக்கு தந்தத்தை பலம் இல்லை எப்படி அடக்க முடியாது, அது மாதிரி கொஞ்சம் கர்வத்தோடு இருக்கக்கூடியவர். நாகத்தோட இது யானையோட தந்தம் இருக்கிற மாதிரி அப்படிங்கிறார் அவர். அதனால் நீ என்ன பண்ணணும், அவர் அத்வைத்தி வேற, அவரை நீ மொள்ள திருத்தி விசிஷ்டாதேவத்துக்கு கொண்டு வரணும்னு ராமானுஜர் பராசர பட்டர்கிட்ட சொல்லியிருக்கார். அப்புறம் என்ன பண்ணால் இதை மனசில் வச்சுட்டு இங்கேருந்து சிஷ்யர்கள்லாம் அங்கே போவா, அங்கேருந்து வருவா, இப்படி பரஸ்பரமாக ரெண்டு இடத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தா. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பராசர பட்டர் ஒரு சிஷ்யர் காதில் ஒன்று சொல்லி அனுப்புகிறார். அவர் அங்கே போய் மாதவாச்சாரியார்கிட்ட திருநெடுந்தாண்டகம்ங்கிற சாஸ்திரம் எங்கள் ஆச்சாரியருக்கு தெரியும் அப்படிங்கிறார். அவர் இது வரைக்கும் அது கேட்டதே இல்லை. என்னடா அது, எனக்கு எவ்வளவோ சாஸ்திரம் தெரியுமே, திருநெடுந்தாண்டகம் ஒன்று கேட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவ்வளோ நம்ம தர்க்க போர் பண்ணி ஆகணும், ஒரு வாக்குவாதம் நடக்கும் இல்லையா, தர்க்கம், அது நடக்கணும்னு இவர் ஆசைப்பட்டார். அதுக்கு ஒரு நாள் வேலை வந்தது. பராசர பட்டர் திருநாராயணபுரம் போனார். அப்போ எல்லாருக்கும் சாப்பாடு எல்லாருக்கும் பரிமாறின்னு இருக்கா. அப்போ நீங்களும் உட்காருக்கோ அப்படிங்கும்போது அவர் சொல்கிறார், இந்த பிக்ஷைக்கு வரல, நான் தர்க்க பிக்ஷைக்கு வந்திருக்கேன் அப்படின்னார். அதான் நான் வாதம் செய்யத்தான் வந்திருக்கேனே தவிர சாப்பாட்டுக்கு வரலன்னு அர்த்தம். அப்போ இவர் சொல்கிறார், ஓஹோ, நீ தான் இந்த திருநெடுந்தாண்டகம் என்ற சாஸ்திரம் சொன்னவரோ அப்படிங்கிறார்.
எப்படி கண்டுபிடிச்சீர் அப்படின்னு அவர் கேட்குறாரு பராசர பட்டர். அப்போ சொல்ல, என்னை எதிர்த்து ஒருத்தர் தர்க்கம் பண்ணணுன்னாக்க அது நீராக தான் இருக்கணும்னு நான் புரிஞ்சுன்னுட்டேன் அப்படின்னு அவர் என்ன பண்ணார். 2 பேருக்கும் போர் நடந்தது, வாதப்போர். ஆனால் இவர் ஜெயிச்சு விடுறார். பராசர பட்டர் ஆசிரியர் வாக்கில் வென்றவராச்சே, அவர் ஜெயிச்சு விடுறார். அப்போது மாதவாச்சாரியார் அப்படியே விசிஷ்டா தெய்வத்துக்கு மாறிடுறார். மாறி இவரோட சிஷ்யராக அவர் தான் பின்னாடி நஞ்சியர்ங்கிற பேர் பெற்றார். ஒரு தடவை பராசர பட்டர் காட்டில் இருந்தார். அப்போ ஒரு வேடன் குடிசையில் இருக்கிறத பார்த்தார். அவன்கிட்ட உள்ளே போனார். பராசர பட்டருக்கு பசியாக இருந்தது. பட்டர் உடனே வேடன்ட்ட, நீ இன்னைக்கு வேட்டைக்கு போகலையா அப்படின்னு கேட்குறார். அப்போ அதுக்கு வேடன் சொல்கிறான், இல்லை நான் வேட்டைக்கு போனேன், ஒரு முயலையும் பிடித்தேன். ஆனால் அதை பிடிச்ச உடனே அதோட முயல் அம்மா முயல் இருக்கே, அது அப்படியே ஒரு மாதிரி பார்த்து என்கிட்ட அதை பிரார்த்திச்சுக்கிற மாதிரி தோணித்து எனக்கு. உடனே அந்த முயலை நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறார். இதை கேட்டவுடனே பராசர பட்டர் மயங்கியே விழுந்துறார். வேடனுக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அவர் ஆஸ்வாசப்படுத்தி அவர் எழுந்தப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்குறான் வேடன். அவர் சொல்ல, இங்கே ஒரு துவய அர்த்தமான விபீஷ்ண சரணாகதியே நடந்தேறி இருக்கிறது அப்படிங்கிறார். வேடனுக்கு துவயமும் தெரியாது, அதோட அர்த்தமும் தெரியாது. பிரார்த்தித்த முயலுக்கு சரணாகதி தெரியாது. முயலை விட்ட வேடனுக்கு அபயம் சர்வ பூதேப்பியோ ததாமி ஏதத் விரதம் மமெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் சரணாகதி அரங்கேறிங்கிறாரே, என்ன அது அர்த்தம் ஒன்றுமே புரியல. அப்புறம் அவர் சொன்னாராம், எப்படி முயலோட அம்மா உங்ககிட்ட கேட்குறதே என் குழந்தைய விட்டுடுன்னு, அப்போ அதுக்கு பேர் சரணாகதி அப்படின்னாராம் பராசர பட்டர். அப்படின்னு அவர் மனசோட அவனுக்கு அது புரியல. பட் அவர் அப்படியே சரணாகதினா என்னன்னு நமக்கு விளக்குறார். அந்த மாதிரி எல்லாத்துலேயும் வாக்கு சாதுரியம் நிறைந்ததுனால தான் இந்த திருக்கோள் பெண்பிள்ளை சொல்கிற, வாக்கில் வென்றேனோ பட்டரை போலேன்னு. அந்த மாதிரி ஒரு சாமர்த்தியமாக பேசணும், தைரியமாக பேசணும் அப்படின்னு எனக்கு தெரியலையே. என் வைத்தியமானதி பெருமாள்கிட்டே நான் சொல்லலாமே, என்னை இப்படி வச்சிருக்கேன், என்னை நீ காப்பாற்று, எனக்கு நல்ல வழி காட்டு நான் சொல்லக்கூடாதா? பயந்துட்டு ஊரை விட்டு போகிறேங்கிறேனே, ஏன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல, இந்த மாதிரி பக்தி என்கிட்ட இல்லை, இந்த மாதிரி வாக்கு சாதுரியம் இல்லை அப்படின்னு அந்த திருக்கோள் பெண்பிள்ளை யார்கிட்ட சொல்கிறார்? ராமானுஜர்கிட்ட. இது அத்தனையும் கூட இருந்து பார்த்து அனுபவித்தவர் ராமானுஜர்கிட்ட அந்த திருக்கோள் பெண்பிள்ளை சொல்கிறார், வாக்கில் வென்றேனோ பட்டரை போலேன்னு. இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, யாராக இருந்தாலும் சரி நம்ம கிளியராக நம்ம வாக்கில் கிளியராக பேசணும். நம்ம சொல்கிறதுனால மற்றவ கன்வின்ஸ் ஆகணும். ஏதோ ஏனோதானும் சொல்லக்கூடாது. கரெக்டான பாயிண்ட்டை சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணக்கூடிய திறமையை நமக்கு வளர்த்துக்கணும். அதுக்கு ஹயக்ரீவர், சரஸ்வதி பெருமாள், தாயார் இவாளெலாம் தான் மனசில் நினச்சிக்கணும். பெருமாளை நினச்சிண்டு நமக்கு நல்ல அந்த ஞானத்தை கொடு, வாக்கு சாதுரியத்தை கொடு நம்ம வேண்டிக்கணுங்கிறதான் இந்த வாக்குலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த வாக்கியத்துலேருந்து.